இன்று நம்முடைய இந்த 9 மணிக்கு நிர்வைர் பைஜினுடைய அந்திம சம்ஸ்காரம் மதுபன்ல இப்போ நடக்க போகுது. எத்தனை பேருக்கு நிர்வைர் பை தெரியும்? பார்த்துருக்கீங்க? இன்னும் பார்த்துருக்கீங்க. நேர்ல நேர்ல மதுபன்ல கிளாஸ் பண்ணுவாங்க இல்லையா? நிர்வைர் பைஜி வந்து ஆதி காலத்தினுடைய குமார். அவருக்கு வந்து 13 வயசு இருக்கும். ஞானத்துக்கு வர்றதுக்கு அப்புறம் தான் வந்தாரு. 13 வயசுலயே வந்து அவர் ஒரு பஞ்சாப் அந்த அகாலி தள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அகாலி அந்த பஞ்சாபிலேயே 2 இதெல்லாம் இருக்கு. அந்த அகாலின்ற அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. அவர் வந்து அவருடைய உண்மையான பேரே நிர்வைர். அவருக்கு பேர் கிடைச்சதே நிர்வைர். ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல பேர்கள் வைப்பாங்க. தில் பிரீத், மன் பிரீத், அந்த பேர்ல ரொம்ப அர்த்தம் எல்லாம் நல்லா இருக்கும். அது போல நிர்வைர் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவருக்கு பெயரே கிடைச்சது. விரோதம் இல்லாதவர், அந்த விரோத பாவம், அந்த பகைமை வைரம் இல்லாத ஆத்மா அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே அவருக்கு அந்த பெயர் வந்து கிடைச்சிருக்கு. அவருக்கு 13 வயசு இருக்குமா, அப்போ வந்து படிச்சிட்டு இருந்தார். படிக்கும் போது நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தா சுவாமிஜியினுடைய புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு அதுல என்ன அவர் யோகா பண்ண சொல்லியிருக்கிறாரோ கான்சென்ட்ரேஷனுக்கு அதெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல இருந்து வெளியில நகரத்துக்கு போயிட்டு படிச்சிருக்கிறாரு. அந்த காலத்துல அவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். எப்போ 60 அந்த 60ல 60ஸ்ல இல்லையா? இப்போ இன்ஜினியர்னா ஒரு பெரிய விஷயமே இல்லை இல்லையா? அஹ் எங்க காலத்திலே டிகிரினால ஒரு பெரிய விஷயம். இப்போ டிகிரிக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அது போல அந்த காலத்துல வந்து அந்த இன்ஜினியர் அப்படின்னால ரொம்ப படிப்பு படிச்சார். தேசப்பற்று கொஞ்சம் அதிகமா இருந்தது அவருக்கு. அதனால அவர் வந்து ஆர்மியில சேரணும் அப்படின்னு விருப்பம் அவங்களுக்கு. சின்னதுல இருந்தே அவருக்கு வந்து நாட்டுக்கு தேச சேவை செய்யணுன்ற ஆர்வம் இருந்ததுனால அவர் வந்து அந்த அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு மிலிட்ரியில கூப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு பின்னாடி நேவியில தான் அவருக்கு வந்து போஸ்டிங்ஸ் கிடைச்சிருக்கு. நேவியில அவர் ஒரு ஆஃபீஸரா அந்த நேவி ஆர்மியில இருந்திருக்கிறார். ஆரம்பத்துல வந்து ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த கோவால பிரச்சனை, கோவா லிபரேஷன் அப்படின்னு ஒரு 57, 55 அந்த காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை கோவா லிபரேஷன். அதுல வந்து ஒரு இவர் தலைமையில அந்த ஒரு போர் நடந்திருக்கு. அப்போ அவர் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி அப்போ கூட எனக்கு பயம் இல்லை. அதாவது ஷூட் அட் சைட் அப்படின்ற அந்த ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ கூட எனக்கு எந்த பயம் கிடையாது. அதெல்லாம் வந்து சிறப்பா முடிச்சுட்டு ரிட்டர்ன் மும்பைக்கு வந்திருக்கிறார். அப்போ அந்த 59ல அவருக்கு வந்து அ அவருடைய ஃப்ரெண்டு வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. பாம்பேல ஒரு சென்டருக்கு. ஏன்னா இவருக்கு யோகா அதெல்லாம் பிடிக்கும் இல்லையா? அதனால நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கொலாபா சென்டருக்கு மும்பைல கூட்டிட்டு போயிருக்கிறார். அங்க அவருக்கு வந்து ஆத்ம ஞானமும், பரமாத்மாவுடைய ஞானமும், அந்த பரமாத்மாவோட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஞானம் கிடைச்ச உடனே ரொம்ப பிடிச்செடுத்து, இனிமே நான் இதுதான் ஃபாலோ பண்ணணும். எனக்கு வேண்டியது இதுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்த பத்தி அவ்ளோ நல்லா சொல்றார். அந்த கொலாபா சென்டர் வந்து அவ்ளோ நல்ல வாயுமண்டலம் இருந்தது. அப்படி அவங்க சொல்லவே நான் வந்து சரீரத்துல இருந்து விடுபட்டுட்டேன். அந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டுடுத்து அப்பவே. அதுக்கப்புறம் நான் அதே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா மதுபனுக்கு போறதுக்கு 6 மாசம் ஆயிருக்கு. உடனே கூட்டிட்டு போமாட்டாங்க இல்லையா? ஆனாலும் அவருக்கு பாபாவை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதுக்கு அங்க இருந்த சகோதரி வந்து, "நீ லெட்டர் போடு பாபாவுக்கு, பாபா பதில் அளிப்பார்." அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே லெட்டர் போட்டிருக்கிறாரு பாபாவுக்கு. பிரம்மா பாபாவுக்கு லெட்டர் போட்டு, "உங்கள பார்க்கணும். நான் புது குழந்தை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என் தந்தைய பார்க்கணும்." அப்படின்னெல்லாம் வந்து அந்த உணர்வு பூர்வமான லெட்டர் வந்து போட்டிருக்கிறார். அதுக்கு அங்கிருந்து முதல் லெட்டர் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. முதல் லெட்டர் ரிப்ளை கிடைச்சிருக்கு. உடனே ரிப்ளை வந்திருக்கு. என்னுடைய நூரே ரத்தன் ஷேர் பச்சா அட்ரஸ் பண்ணியிருக்காரு பாபா. என்னுடைய நல்ல கண்மணியாக இருக்கக்கூடிய, சிங்கம் போல இருக்கக்கூடிய குழந்தைக்கு அப்படின்னு பாபா வந்து ஆரம்பிச்சு, இவருக்கு அப்படியே மை சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. லெட்டர் வந்தது, பதில் வந்தது, அதுவே ஒரு பெரிய விஷயம்.
இல்லையா? அதுல எப்படி என்ன பாபா ஏன்னா அவர் பஞ்சாபின்றதுனால தைரியம் அதிகம். பஞ்சாப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தைரியம், போல்ட்னஸ் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு பேர்லயும் இந்த ஷேர் இல்ல பெண்கள் அப்படின்னா, அந்த பெண் சிங்கம் பேர் இருக்கும். கவுர் அப்படின்னுவாங்க. அது பெண் சிங்கத்த குறிக்குது. இவங்களுக்கும் அந்த அந்த ஷேர் அப்படின்ற பேர் வந்து வைப்பாங்க. அதுக்கு பாபா வந்து, "நீ நல்லா சிங்கம் போல, நீ என்னுடைய கண்மணி" அப்படின்னு அங்கிருந்து அந்த மாரி குழந்தைக்குன்னு சொல்லி, அ "நீ ரொம்ப பாக்கியசாலி. உனக்கு நல்லா உரிய நேரத்துல ஞானம் கிடைச்சிருக்கு." அப்படிலாம் பாபா நல்லா உயர்த்தி பேசியிருக்கு. 6 மாசம் கழிச்சு மதுபனுக்கு போயிருக்கிறார். மதுபன் போயிருக்கும்போது பிரம்மா பாபாவை சந்திச்சிருக்கிறார். பிரம்மா பாபாவுக்குள்ள சிவ் பாபா வந்து ஞானம் சொல்லுவார் இல்லையா? அப்போ பிரம்மா பாபாவுடைய நெற்றியில சிவ் பாபா ஜோதிர் பிந்து அந்த ரெட் கலர் அந்த காட்சி வந்து கிடைச்சிருக்கு. அந்த அனுபவம் பண்ணியிருக்காரு. அங்கே ஞானம் கேட்டிருக்கார் மும்பைல. மதுபன்ல வந்து அத நேர்லயே அனுபவம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பாபா வந்து அணைச்சிட்டாரு கூப்ட்டு. அந்த பாபா இவர அணைக்கும்போது, அவருடைய உள்ளத்துல இருந்து எண்ணம் வந்ததா, "இனி என் வாழ்க்கை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். யாரையும் கேட்கல. இங்க வந்து இருக்கணுமா? எப்படி இருக்கலாம்ன்னு யார்கிட்டயும் விசாரிக்கல. எதுவுமே சரி, எனக்கு இந்த மாரி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. இந்த மாரி ஒரு வாழ்க்கை நீங்க எனக்கு குடுத்தீங்க. இனி இந்த வாழ்க்கை உங்களுக்காகவே சமர்ப்பணம்." அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம். வாய் திறந்து இல்ல. மைண்ட்ல நெனச்சாராம். அதுக்கப்புறமா ஒரு அ அதுக்கான பதில் வந்து பாபா ஈவினிங் வந்து குடுத்துருக்கிறார். என்ன செய்யணுன்றது கொஞ்ச நாள் அந்த நேவில இருந்துட்டு ஏன்னா டக்குன்னு வந்துர முடியாது இல்லையா? அதுல எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லிக் குடுத்து, கொஞ்ச காலம் அவர் ஃபாரின்க்கெல்லாம் நேவில இருக்கிறதுனால லண்டனுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஸ்ரீலங்காலலாம் போயிருக்கிறாரு. அதெல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறமா வந்து 61ல திரும்ப வந்து வந்திருக்கிறார். ஆமா 61, 62 என்னோ சொன்னாங்க. அப்போ வந்து சரண்டர் ஆயிட்டார். 61ல எனக்கு சரண்டர் ஆயிட்டார். மதுபன்லயே சரண்டர் ஆயிட்டார். அவரு வந்து அந்த படிச்சிருக்கிறார் அப்படின்றதுனால, உலக விஷயங்கள் நெறைய தெரியுன்றதுனால, எல்லாத்துலயும் அவர் டைரக்டரா, மேனேஜிங் டைரக்டர் அது இதுன்னு சொல்லி பெரிய பெரிய போஸ்ட்ல தான் அவரு எல்லாம் முடிவெடுக்கிறதுல எல்லாத்துலயும் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்ம பாபா அந்த அவ்யக்த் ஆன பின்னாடி தான் இதெல்லாம். அந்த மாரி இருக்கிறாரு. அப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அவருடைய ஆசை என்னன்னா, மக்களுக்காக சோசியல் சர்வீஸ் ஏதாவது பண்ணணும். நமக்கு அப்போ எக்யத்துல மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் தான் பண்ணணும். சோசியல் சர்வீஸ் பண்றது உலகத்துல நெறைய பேர் இருக்காங்க. இது யாரும் பண்றதில்ல. நம்ம இதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இருந்தது. ஆனாலும் இவரு விடாம, இல்ல நம்ம ஸ்பிரிச்சுவல் சேவை பண்ணாலும், சோசியல் சேவை பண்ணா தான் இதுக்கு மதிப்பு இருக்கு. அதனால தான் எல்லா குருமார்கள் பாருங்க, இல்ல காலேஜ் கட்டுவாங்க, இல்லன்னா ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க, இல்ல அநாத ஆசிரமங்கள் நடத்துவாங்க. அந்த மாரி ஏதாவது செய்வாங்க. அது செய்தா தான் இந்த சமூகம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஞானத்த கேட்பாங்க. இல்லன்னா நீங்க மக்களுக்கு என்ன செய்தீங்க, என்ன செய்தீங்கன்னு தான் கேட்பாங்க. அப்போ மவுண்ட் அபுல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஏதோ ஆரம்ப சுகாதார நிலையம். அதுலயும் முழு நேரம் டாக்டர் 6 மாசம் இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு நோய் அப்படின்னாலும் சிரோயி இல்லன்னா அஹமதாபாத்துக்கு தான் போகணும். சின்ன ஒரு இதுக்கு கூட அங்க வந்து அதுக்கான வசதி இல்ல. அப்போ இவரு வந்து இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்தார். சாதாரண விஷயம் இல்ல. எங்கேயோ அந்த மாரி ஒரு நிலையில போகும்போது, ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார். அதுக்கு அவ்வளோ ஈஸியா சம்மதம் எல்லாம் யாரும் குடுக்கல. ஏன்னா எவ்ளோ பணம் வந்து அதுக்கெல்லாம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அவர் எல்லாம் யோசிச்சு வச்சு, இல்ல ஹாஸ்பிட்டல் கட்டி இந்த ஊர்ல மக்களுக்கு, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா எல்லாம் செய்தது. மெயினா மிலிட்ரி. மதுபன்ல அந்த மிலிட்ரிகள்லாம் நெறைய பேர் இருக்கிறதுனால, அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்தே ஆகணும். இவர் மிலிட்ரில இருந்திருக்கிறாரு இல்லையா? அதனால அவங்களுக்கெல்லாம் நம்ம செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி, அவர் உறுதியா இருந்து, பாபா முன்னாடி உட்கார்ந்து உறுதியா அதெல்லாம் நான் கண்ல பார்த்துருக்கேன். அப்புறம் பாபா வந்து ஓகே வந்து அவ்யக்த் பாப்தா தான் ஓகே சொல்லியிருக்கிறார். ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் குளோபல் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுனாங்க. அதுக்கும் ஒரு பொறுப்பெடுத்துட்டு அதுக்கு தான் எம்டியா இருந்தாரு. ஃபுல்லா எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. பணம் கலெக்ஷன் அது இது. நாங்க எக்யத்துக்கு பாரமா இருக்க மாட்டோம். எக்யத்துக்கிட்ட நாங்க எத எதிர்பார்க்க மாட்டோம்ன்னு வெளி ஆத்மாக்கள் கிட்டயே பணக்காரங்க கிட்ட எல்லாம் வந்து கேட்டு அந்த பேரு கூட இருக்கும் பாருங்க. நீங்க அந்த நானா குளோபல் ஹாஸ்பிட்டல்ல யார் யார் டொனேஷன் பண்ணாங்களோ அதுக்கான பேர் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க பேரெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நெறைய ஏன்னா ஒவ்வொரு எக்விப்மெண்ட்க்கு எவ்வளோ லட்ச லட்சமா ஆகும் இல்லையா? அதெல்லாம் வந்து செய்து நம்ம பிகேஸ்க்கும் இப்போ ரொம்ப வசதியா போச்சு இல்லையா? இல்லன்னா அவங்களுக்கும் வந்து எல்லாத்துக்கும் ஓடணும்.
அஹமதாபாத் போணும். இப்ப அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு வசதி. அது ஒரு சேவை. சேவைக்கு அவர் தான் வந்து நிமித்தமானாரு. அப்புறம் நர்சிங் ஸ்கூலு, நர்சிங் காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் அது அப்படியே சேவை வளருது. பட் ஆரம்பத்தில குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு உருவாகுறதுக்கு அவங்க தான் நிர்வேர் பாய்ஜி தான் நிமித்தமாக இருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே நாங்க அவரு ரோஸ் வச்சிருப்பாரு. இந்த ஜுப்பா, பைஜாமா போட்டு, வேஸ்ட் கோட் போட்டு எப்பவுமே ரோஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சாச்சா நேருன்ற மாரி அவங்கள பார்த்து எல்லாரும் வந்து நிர்வேர் பாய வந்து அந்த மாரி எல்லாம் கூட தமாஷுக்கு சொல்லுவாங்க. குழந்தைகள் என்ன பிடிக்கும். ரொம்ப ஹியூமரஸ். எப்போ அவங்க கிட்ட பேசினாலும், அவங்க வந்து அவர் ஹியூமரஸா பேசாம யாரையும் அனுப்பவே மாட்டார். ஒரு முறை பாண்டவ் பவன்ல சேவைக்கு போயிருந்தோம். அப்போ வந்து கம் தேவையா இருந்துச்சு. ஏதோ ஒட்டுறதுக்கு கம் தேவையா இருந்தது. இவர் அப்போ ஆஃபீஸ்ல உட்காருவார். அப்போ அந்த பாண்டவ பவன்ல முற்றத்துல ஆஃபீஸ் இருந்தது. அங்க போனேன். போனோனே அவங்க மதிப்பு குடுத்து தான் பேசுவார். நான் ஒரு சின்ன சகோதரி அப்போ. என்ன பெஹன்ஜி என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டாரு. அப்போ ஹிந்தியில கம்ன்னா என்ன அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. கம்முக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதுக்கு நான் சொன்னேன், "முझे கம் சாஹியே" அப்படின்னு. ஹிந்தியில பேசினேன். அந்த வார்த்தைய மட்டும் கம் அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தைய தான் பயன்படுத்தினேன். "முझे கம் சாஹியே" அப்படின்னு. அவர் ரொம்ப வந்து, யஹா கம் நஹி மிலேகா" அப்படின்னு. இங்கெல்லாம் கம் கிடைக்காது. ஏன்னா ஹிந்தியில கம் அப்படின்னா துன்பம். இங்கிலீஷ்ல கம் அப்படின்னா அது ஒட்டுற விஷயம். அட்ஹெசிவ் இல்லையா? ஒட்டுறதுக்கு பயன்படக்கூடிய இது. ஆனா ஹிந்தியில கம் அப்படின்னா துக்கம், கவலை, வருத்தம் அதெல்லாம் தான் கம் சொல்வாங்க. அதுக்கு "முझे கம் சாஹியே" அப்படின்னேனா, "யஹா கம் நஹி மிலேகா." சீரியஸா "யஹா கம் நஹி மிலேகா" அப்படின்னு ஹியூமர் தான் அது. ஆனா அவர் அப்படி வந்து இங்கெல்லாம் நான் ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட போய் அப்படியெல்லாம் பேசணும்னு அவர் இவ்வளோ பெரியவரு. அப்படியெல்லாம் வந்து பேசணும் இல்ல. ஆனாலும் என்னையும் சிரிக்க வைப்பேன். சின்ன பசங்க, பெரியவங்க யாரா இருந்தாலும் அவங்கள வந்து என்ன பண்ணுவேன் சிரிக்க வைப்பேன். அப்பல்லாம் நம்ம இங்கிருந்து கூட்டிட்டு போனா மேக்ஸிமம் குரூப் அப்படின்னா 10 பேரு, 14 பேரு, 15 பேர். ஆரம்ப நிலை 80ஸ்ல சொல்றேன். ஒரு 15 பேரு அப்படி குரூப் இருந்தா அதே பெரிய குரூப் மதுபனுக்கு கூட்டிட்டு போறது. அப்படிதான் நம்ம கூட்டிட்டு போனோம். யாரோ நான் அவர் நின்னுட்டு இருந்தாரு வெளியில. நிர்வேர் வந்து மதுபன் பாண்டவபவன் கேட்டாண்ட நின்னுட்டு இருந்தாரு. நாங்க பஸ் ஏறணுமோ என்னவோ நாங்களும் அங்க நின்னுட்டு இருந்தோம். பக்கத்திலே நின்னுட்டு இருந்தோம். அவர் பக்கத்துல பேசிட்டு நின்னுட்டு இருந்தோம். அப்போ ஒரு குரூப் வந்தது. ஒரு பஸ்ஸு ஜனங்க ஃபுல்லா குஜராத்ல இருந்து இறங்குனாங்க. ஒரே ஒரு சிஸ்டர் இறங்குனாங்க. அந்த குரூப் வந்துட்டு இவர் இங்கிருந்து இவங்க நல்ல பண்டா. இவங்க இந்த சிஸ்டர் வந்து ஒரு நல்ல வழிகாட்டி அப்படின்னு அவர் பாராட்டிட்டு இருந்தார். அது எனக்குள்ள போயிடுச்சு. அப்போ வந்து நம்ம நிறைய சேவை செய்துட்டு பெரிய குரூப் மதுபன கூட்டிட்டு போணும். அதாவது பொறாமையிலயோ இல்ல அவங்க செய்தாங்க இல்ல. ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு உந்துதல் நாம கூட ஒரு நல்ல வழிகாட்டி ஆகணும். பெரியவங்க வந்து ஒருத்தரை பார்த்துட்டு இவங்க நல்ல பண்டா அல்லது வழிகாட்டின்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாம கூட வந்து என்ன பண்ணணும்? பாராட்டு வாங்கணும். மீன்ஸ் அது அவங்களுடைய பார்வையில இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கும் வந்துடுது. அவர் மூலமாக அந்த மாரி. அதுக்கு அடுத்தது வந்து இப்ப நான் வந்து இங்க இந்த மாரி ஒரு சகோதரியா நான் இருக்கிறேன்னா, நல்ல ஒரு நல்ல சேவாதாரி தானே நானு? இல்ல கேட்கிறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. அதுக்கு தான் கேட்கிறேன். ஒரு நல்ல சகோதரி அப்படின்னா, ஒரு நல்ல பிகே சகோதரி அப்படின்னா, அதுக்கு அவர் தான் காரணம். 80ஸ்ல டீச்சர்ஸ்க்காக பட்டி வச்சிருந்தாங்க. அந்த 1 to 5 இயர்ஸ் சரண்டர் ஆயிட்டு 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக அந்த பட்டி வச்சிருந்தாங்க. வைப்பாங்களே இப்பவும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த கிளாஸ்ல நான் போயிருந்தேன். நான் எப்பயுமே ஃப்ரண்ட் ரோல ஃப்ரண்ட்ல தான் உட்காருவேன். பேக்குன்றது என்னுடைய வாழ்க்கை வரலாறுலயே இல்ல. பிடிக்கலன்னா லாஸ்ட்ல போய் உட்காருவேன். இல்லன்னா ஃப்ரண்ட். அதுக்கு காரணம் இருக்கு. நம்ம ரொம்ப ஹைட்ன்றதுனால கிளாஸ் ரூம்ல எப்பயுமே நமக்கு லாஸ்ட்ல தான் உட்கார வச்சிருப்பாங்க கிளாஸ்ல. முன்னாடி உட்காந்துட்டா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து மாரி எனக்கு எல்லாமே அதனால எப்பவுமே ஆசை ஃப்ரண்ட்ல தான் உட்காரணும் அப்படின்னு. இப்போ பட்டிக்கெல்லாம் கீழே தானே நம்ம கீழே உட்காருவோம். அது நல்லா பழக்கம். சப்பளங்கால் போட்டு கீழே உட்காரு சேரு கீரு எல்லாம் தேவைப்படல. அதனால நாங்க என்ன பண்ணோம், முன்னாடி போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்து கிளாஸ் பண்ணாங்க. அந்த கிளாஸ் பண்ணும்போது பட்டியில அவர் கிளாஸ் பண்றாரு. அவர் கிளாஸ் பண்ணும்போது, உங்களுக்குள்ள எத்தன பேர் ஒரு நல்ல பிரம்மகுமாரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த விருப்பம் எத்தன பேருக்கு இருக்கு? நல்ல ஒரு பிரம்மகுமாரி ஆகணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னு கேட்டாரு. யார் யார் விரும்புறீங்க? நல்லா கை தூக்குனேன்.
நல்ல பிரம்மகுமாரி வந்துட்டோம். அப்புறம் நல்ல பிரம்மகுமாரி ஆகணும் இல்லையா? அப்படின்னு சொல்லி நானும் கை தூக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார், "நல்ல பிரம்மகுமாரி ஆகணும்னா, முதல்ல கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏகாகிரதா வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்." அது உள்ள போயிடுச்சு. அது எந்த புக்ல எழுதியிருக்கேன்றது நான் இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எந்த நோட்ல நான் அத எழுதியிருக்கேன். அந்த புக் இருக்கா இல்லையா தெரியல. அந்த புக்கு, அந்த பேஜ் எல்லாமே இப்பவும் எனக்கு அ நினைவு இருக்கு. அப்போ வந்து அந்த ஒரு நல்ல பிரம்மகுமாரி ஆகணும்னா, எல்லாத்துலயும் நம்ம வந்து எப்படி இருக்கணும்? ஃபோக்கஸ்டா இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அப்ப யோகத்துல ஆரம்பிச்சேன். யோகத்துல வித் கான்சன்ட்ரேஷன் யோகா பண்ணணும், வித் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு வேலை செய்யணும், வித் கான்சன்ட்ரேஷன் அத செய்யணும். இல்லையா? அந்த மாரி ஒவ்வொரு வேலையிலயும் அந்த கான்சன்ட்ரேஷனோடு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு இப்படி இருக்கிற உங்களுக்கே தெரியும் எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கா இல்லையான்னு. அதுக்கு அதுக்கு நிர்வயர் பாய் தான் காரணம். இல்லையா? எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா, ஒரு முறை புரோகிராம் நடந்தது கோவில் முன்னாடி. 95, 96ல. அப்போ வந்து அ சிவ சிவசூரியன் கலெக்டரா இருந்தார் திருவண்ணாமலையில. அவர கூப்ட்டுருந்தோம். மேடையில அவர் வந்து வந்தாரு. அப்புறம் வந்து அப்போ அங்க டாக்டர் பிரேம் மசந்த். ஏன்னா இன்னைக்கு அவரையும் பத்தி நான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து போன வாரம் சரீரம் விட்டார். போன ஞாயித்துக்கிழமை. அப்போ அவர் வந்து வந்திருந்தார். ஹெல்த் மேளா நடந்தது. அவரு வந்திருந்தார். அவர் வந்து பேசினார். இப்ப ரோசி பேஞ்சி ஒரு முறை வந்திருந்தாங்க. அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரி. இதுலயும் வந்து ஆ அந்த பிரேம் மசந்த் டாக்டர் வந்து வந்திருந்தார். அவர் ஹிந்தியில தான் பேசினார். அதுக்கப்புறம் அது நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணேன். நான் வந்து ஃப்ரீயான ஆள் கிடையாது. இங்க யாரும் சிஸ்டர்ஸ் அப்ப கிடையாது. இருக்கிறாங்க. அப்பதான் புதுசு. எதுவும் பொறுப்பெல்லாம் குடுத்து செய்ய வைக்கிற அளவுக்கு இல்ல. நான் கலெக்டரையும் பார்க்கணும். அங்க வந்து கண்காட்சி ரெடியா இருக்கான்னு பார்க்கணும். மேடை ரெடியா இருக்கான்னு பார்க்கணும். பீஸ் மார்ச் போயிருக்கு. அவங்க வந்து அங்க அவங்களுக்கு டீ, டோலி எல்லாம் ஜூஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும். பல்வேறு சிந்தனைகள்ல இருந்த கட்டம் அது. அப்புறம் பிரேம் மசந்த் பேசினாங்க. வேற யாரும் இல்ல டிரான்ஸ்லேஷனுக்கு. நானே டிரான்ஸ்லேஷன் பண்ணேன். அதுல ஒரு விஐபி. அவருக்கு ஹிந்தியும் தெரியும், தமிழும் தெரியும். அவர் வந்து பேசும்போது, ராஜயோகத்தின் மூலமாக கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும்னு இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க பண்ண டிரான்ஸ்லேஷன் மூலமாகவே வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அவரு சொல்லிட்டார். அதே மாரி 97ல ரோசி பேஞ்சி வந்தாங்க. அப்போ வந்து கண்ணகி பாக்யநாதன் கலெக்டரா இருந்தாங்க. விஜயகுமார் எஸ்பியா இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். மேடையில காந்தி சிலை மேடையில அப்பதான் முதல் முறையா வைர விழா கொண்டாடுறோம். வெளியில ஓப்பன்ல. அதுவரைக்கும் உள்ளதா பண்ணுவோம். அப்பவும் வந்து ரோசி பேஞ்சி ஹிந்தியில பேசினாங்க. அத நான் வந்து கரெக்ட்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணேன். ஆடியன்ஸ்ல இருந்தவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த அவங்க என்ன பேசப் போறாங்கன்றது முதல்ல உங்களுக்கு எழுதி குடுத்துட்டாங்களா? ஹிந்தி தெரிஞ்சவங்க. ரோசி பேஞ்சி பேசின அந்த உரைய கவர்னர்ஸ்க்கெல்லாம் எழுதி குடுப்பாங்கல்ல. கவர்னர் பேசுறாங்கன்னா, அவங்க அப்படியே பேச மாட்டாங்க. எழுதி குடுப்பாங்க. அந்த உரைய அவங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த விஷயத்த அவங்க ஏதாவது கொஞ்சம் மாத்தி, அல்லது அவங்களுடைய அனுபவத்த சேர்த்து பேசுவாங்க. பட் கேட்பாங்க. நீங்க எழுதி குடுங்கன்னு கேட்பாங்க. அதுல அந்த மாரி ஆடியன்ஸ்ல என்ன கேட்ட கேள்வி, "அவங்க என்ன பேசப் போறாங்கன்னு முன்னாடியே உங்களுக்கு எழுதி குடுத்துட்டாங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாரி வந்து கான்சன்ட்ரேஷன் எங்கெங்கெல்லாம் வேலை செய்யறது, எப்படியெல்லாம் வேலை செய்யறதுன்றதுக்காக சொல்றேன். நம்ம சொல்றோம் மேடையில யோகா பண்ணா கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு. பட் நமக்கும் அந்த மாரி இம்ப்ரூவ் ஆயிருக்கணும். எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா, உள்ள அதனுடைய ஆர்வம் இருந்திருக்கும். பட் அவர் வந்து அத தூண்டி விட்டார் இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து அடிக்கடி நெனைப்பேன். அவர் வந்து இந்த மாரி அ ஒரு நல்ல பிரம்மகுமாரி ஆகறதுக்கு எனக்கு விதை போட்டவரு, இல்லன்னா அந்த எண்ணம் அஸ்திவாரமாக எனக்குள்ள உருவாக்குனார் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாரி பிரேமசன் டாக்டர் போன வாரம் சரீரம் விட்டாரு. அவரு வரும்போது நம்ம எப்பவுமே நாமளா ஓனா எதுவும் செய்யறதுக்கு நமக்கு ரூலும் இல்ல, பர்மிஷனும் இல்ல. இப்போ கூட ஏதாவது செய்யலாம். பட் அந்த ஆரம்ப கட்டத்துல நம்ம எதுவுமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பேசக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி ஒரு ரூல் பாபா வச்சிருக்கிறார். ஸ்ரீமத் படி தான் போகணும். மதுபன்ல என்ன செய்றாங்களோ, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆகையால அவர் வரும்போது, ஒரு கொஞ்சம் வேற மாதிரி வந்து லெக்சர்ஸ் வந்து செய்தார். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் அவரு கூட என்னுடைய லைஃப்ல வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அவர் கூட நான் ஹெல்த் மேளாவுக்கு பல இடங்களுக்கு போனேன். அப்போ அவர் எல்லா இடத்துல எப்படி பேசுவாருன்னு பார்த்து, பார்த்து ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால, அதையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுபோல
ஒருத்தரை உருவாக்குறதுக்கு எத்தனை பேர் நமக்கு விருப்பம் இருந்ததுன்னா இது போல ஆத்மாக்களுடைய அந்த இதெல்லாமே கிடைக்கும். அந்த அவங்களெல்லாம் சந்திக்க நேரிடும். அந்த மாதிரி புக்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அடிப்படை அது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா, நீங்க நல்ல பிரம்மகுமாரி ஆக விரும்புறீங்களா? அந்த கேட்ட விதமும், அவருடைய வாய்ஸோ, அவருடைய சக்தியோ இன்னைக்கு என்னை வந்து ஒரு நல்ல அ பிரம்மகுமாரியாக ஆக்கியிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில அ கடைசியில ஒரு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். 5, 6 இயர்ஸ் முன்னாடி இருக்கும். ஒரு ஒரு பெரிய பிரச்சனை. என்னதான் பெரியவங்களா இருந்தாலும், அந்த பெரியவங்களுக்கும் என்ன வரும்? பிரச்சனையும் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வர பிரச்சனையும் ரொம்ப பெருசா தான் இருக்கும். "உங்களுக்கே இப்படியா?" அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட் வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ சொன்னாங்க, "யாராவது எக்கியத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசணும். இப்படி யார்கிட்டயும் சொல்லலைன்னா எப்படி? ஒரு பாபா தான் இருக்கணும், ஓகே தான். இருந்தாலும் ஸ்தூலத்துல யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும். தாதி இங்க இல்ல. இல்லையா? தெரிஞ்சவங்க யாரும் இல்ல." அப்புறம் சொன்னாங்க, "நிர்வேர் பாய் கிட்ட போய் பேசுங்க." நம்ம அவ்வளோ பழக்கம் இல்ல. கிளாஸ் கேட்டிருக்கோம், ஆளு தெரியும். பட் அப்படி ஒரு பர்சனல் பழக்கம் இல்ல. எப்படி போய் பேசுறது? அதுக்கு அந்த காட்டேஜ்ல இருக்கிறவர் வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். நீங்க இந்த டைமுக்கு வாங்க. அவர் எல்லார்கிட்டயும் பேசுவாரு. நல்லதா பேசுவார் வாங்க." அப்படின்னாங்க. சரின்னு போனேன். அந்த பிரச்சனைய அவர்கிட்ட சொன்னேன். கேட்டுக்கிட்டு உடனே அந்த பேடும், பென்னு எடுத்துட்டு வா அப்படின்னு உடனே லெட்டர் எழுத வைக்கிறாரு பாபா கிட்ட. பாபாவுக்கு இப்படி லெட்டர் எழுதுன்னு சொல்லல. இங்கே என் முன்னாடியே உட்கார்ந்து லெட்டர் எழுது. இங்கேயே லெட்டர் எழுது. முடிஞ்சிடும். பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும். அப்படின்னு அந்த மாரிலாம் ஹெல்ப் வந்து எனக்கு பர்சனலி அவங்க மூலமா கிடைச்சிருக்கு. ஆகையில அப்படிப்பட்ட ஒரு மகான் ஆத்மா, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மகான் ஆத்மா இப்ப சரீரத்தை விட்டிருக்காரு. 86 வயசு அவருக்கு. இவ்வளோ நாள் வந்து எல்லா எல்லா சேவைக்கு அவங்க முக்கியமான பெரிய பெரிய சேவைகள், டிசிஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? எத்தனை பேர் அங்க மதுபன்லயே நீங்க பார்த்தீங்கன்னா 3000 பேர் இருக்காங்க. அந்த 3000 பேரையும் நிர்வகிக்கணும் அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அது எவ்வளோ வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அது அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஆத்மா. பாபா சொன்ன மாரி அவர் பஞ்சாப் ஷேர் அவரு. இல்லையா? அந்த மாரி சிங்கம். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா சரீரத்த விட்டாங்க. இப்போ வந்து இன்னைக்கு அந்திம சம்ஸ்காரம் நடக்குது. நம்மளும் யோகா பண்ணலாம். அதே நேரத்துல இது நமக்கு என்ன அறிகுறி? நேரத்தின் அறிகுறி என்னன்றது சூக்ஷ்மத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லையா? பெரியவங்க அப்படின்றவங்க இப்போ வெரி வெரி ஃபியூ ஒருத்தர் 2 பேர் தான் இனி மீதம் இருக்கிறாங்க. ஆகையால அது நேரத்தினுடைய நேரமும் நமக்கு என்னவோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? அ வலியுறுத்திட்டு இருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுகிட்டு, இன்னைக்கு பாபா சொன்ன மாரி நம்முடைய முயற்சியில லாஸ்ட்டா வந்திருந்தாலும் ஃபாஸ்ட்டா போகணும். ஃபுல் டே அந்த ஒதுக்கி டைம ஒதுக்கி நிராகார நிலையில இருந்து செய்விப்பவன் என்ற நிலையில இருந்து செய்விக்கணும். சின்ன சின்ன பிராக்டிசஸ் தானே பாபா கொடுக்குறார். கஷ்டமானது எதுவுமே கொடுக்கல. ஆகல நேரம் இல்லைன்னு சொல்லாம நேரத்தை ஒதுக்கி நம்ம முயற்சி செய்யணும். இல்லையா? அவரு நிர்வேர்பாய் என்ன சொன்னார்? ஸ்நேகம் தான். பாபாவுடைய ஸ்நேகம் தானே அவரை சமர்ப்பணமாக்கியது. அதனால இன்றைய தினம் அவங்கள எல்லாம் நினைச்சு, பாபாவை நினைச்சு இப்போ போக் வைக்க முடியாது. அது முடிச்சா பின்னாடி தான் அப்புறம் தான் வைப்பாங்க. நம்ம தேர்ஸ்டே கூட போக் வைக்கலாம். ஓம் சாந்தி.